என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நல்நாமத்தில் வாழ்க என்று வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதோ சதா காலமும் உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட பேசும் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மனிதனாகிய நம்மை அவருடைய சாயலை அவர் படைப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, மனுக்குலம் வாழ்வதற்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதெல்லாவற்றையும் தேவன் முதலாவது படைத்து முடித்த பிறகு அவருடைய சாயலை மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மளே தந்தார். நம் ஜீவாத்மாவாகி மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியிலே நம்ம ஆதி தாய் தகப்பன் ஆதாமியவாள் தேவநாயக்கத்தை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படியாக வைத்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய கட்டளை மீறினதினாலே மனித வாழ்க்கையிலே நித்திய காலமாக வாழ வேண்டிய மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணமும் ஆத்ம மரணமும் சரீரப்பிரமான மரணமும் நேரிடக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. தேவநாயக்கத்தை மனிதனை படைக்கும் பொழுது சாவதற்காக படைக்கவில்லை, நித்திய காலமாக அவரோடு கூட வாழும்படியாகத்தான் படைத்தார். ஆனால் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமையினாலே மனித வாழ்க்கையிலே மரணம் என்று ஒன்று ஏற்பட்டது. ஆனால் தேவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் மீது வைத்த அன்பின் காரணமாக மீண்டுமாய் அவனை அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்க, அவருடைய பாவத்தை மன்னித்து மீட்டெடுக்க முடிவு செய்து இந்த உலகத்திலே தேவன் தாமே மனிதனாக வந்து பிறந்தார். மாட்டின் இரத்தமோ ஆட்டின் இரத்தமோ கோழியின் இரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்காது. ஒரு பரிசுத்த இரத்தம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் என்பதனாலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே இயேசுவாக வந்து பிறந்தார். நாம் பிழைத்திருக்கும்படியாக மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே இயேசு என்று சொன்னால் மீட்பர், இரட்சகர் என்று அர்த்தம். ஆகவே நாளிலே இயேசு பிறந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே இந்த உலகத்தில் இயேசு பிறந்ததினாலே உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியம் உண்டானது. அது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தருடைய வார்த்தை வார் சொல்கிறது, தேவனை கர்த்தரை விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவுடைய அன்பே இயேசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசுவை யாரெல்லாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு. இந்த உலகத்திலே நாம் உண்டாக்கின கடவுள்கள் கோடிக்கணக்கான கடவுள்கள், அது நாம் உருவாக்கியது. ஆனால் நம்மை படைத்த கடவுள் ஒருவர் உண்டு. அவருடைய பார்வையிலே உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமம். அவருடைய பார்வையிலே அனைவரும் அவருடைய பிள்ளைகள். மதங்களை மனிதன் உருவாக்கினான், ஜாதிகளை மனிதன் உருவாக்கினான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே மதங்களும் இல்லை, ஜாதிகளும் இல்லை. அவருடைய பார்வையிலே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயல் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய குழந்தைகள் நாம். ஆகவே அவர் நம்மை நேசித்ததன் காரணமாக அவரே இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலிருந்து பிறந்தார், இயேசுவாக வெளிப்பட்டார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்.
நமக்காக மரித்தார். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தன்னுடைய கடைசி ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். அவர் இரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. உண்மையாய் யாரெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுதே பரலோகத்தின் சந்தோஷத்தை பெற்று மகிழலாம். இதுவும் மனுஷன் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற வார்த்தை பிரகாரம், இது தேவனாய கர்த்தர் மனுஷன் மத்தியிலே வாசம் இருக்கிறார் வார்த்தை பிரகாரம். உண்மையாய் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசுவே என்று அழைக்கிற பொழுது அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிறார். இதுவரையும் கிடைத்திராத சந்தோஷ மகிழ்ச்சியங்கள் பெற்று மகிழ்ந்து வாழ முடியும். ஆகவே இந்த உண்மை தெய்வமாய இயேசுவை, ஜீவனுள்ள தேவனாய இயேசுவை உண்மையாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி. இவ்வாறு உங்களையும் என்னையும் மனு குலத்தையும் ரட்சிக்கும்படியாக நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்ம மீட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தி பரலோகத்தை சொந்தக்காரை மாற்றும்படியாக நித்திய காலமாக நாம் ஜீவனோடு உலகத்திலே பரலோகத்திலே தேவனோடு வாழும்படியாக தேவன் சித்தம் கொண்டு இந்த உலகத்திலே மனுரூவாகி இயேசுவை வெளிப்பட்ட இந்த நாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த கிறிஸ்து ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு அது கிறிஸ்மஸாக காணப்படும். ஆகவே இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்றும் மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா அருள் ஆசையும் தருவார். இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கடந்த வருடம் முழுவதும் கண்மொழி பார்த்த தேவன் தாமே இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதத்துடன் புதிய கிருபையுடன் புதிய பலத்துடன் வென்று மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ தேவன் அனுக்கிரகம் செய்வார்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்லியிருக்கார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம் ஊருக்கும் தருகிறார். ஆகவே அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய பெயரை, நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் என்றென்றும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அவரை நாம் நம்பி விசுவாசித்து அவர் வழி நடக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். இந்த புதிய ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய வழிநடத்தலும் ஒவ்வொருவருக்கும் என்றென்றும் கூட இருந்து காத்து வழிநடத்தும். கண்மணி போல் அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அவரே உங்கள் கூட நம்மோடு இருந்து ஆலோசனை சொல்லி நம்ம எழுத்துவார். ஆகவே நாம் எதை குறித்து கலங்காதபடி அவரை முற்றிலுமாய் நம்பி நாம் வாழ்வோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு ஆசிரித்து உங்களை பெருகவே பெருகச் செய்வாராக. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற பெருமகிழ்ச்சிகிறேன். ஹாப்பி நியூ இயர் 2025. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஆல். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நம்ம ஊரை ஆசிரித்து நம்மளை பெருகச் செய்வாராக. நான் உன்னை பெருகச் செய்வேன் வார்த்தை பிரகாரம், பெருகுவை பெருகுகள் வார்த்தை பிரகாரம் கர்த்தர் நம்மளை ஆசிரித்து பெருகச் செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.